ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ். இன்னைக்கு நம்ம காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? அதை எப்படி சர்க்யூட் சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யூஸ்வலாக சீரீஸ் அண்ட் பேரலல் அதோட பேஸ் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். சீரீஸில் இருக்கும்போது என்னவா இருக்கும்? ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. பேரலாக இருக்கும்போது 1/R ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R. இந்த ஃபார்முலா இருக்கும். ஆனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது இல்லையா? சீரீஸ் பேரலல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி காம்பினேஷனை சால்வ் பண்ணுறதுக்குன்ட்டு நம்மளுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம அப்கமிங் வீடியோஸில் 1/1 மெத்தடாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சக்சசிவ் ரிடக்ஷன். இந்த சக்சசிவ் ரிடக்ஷன் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு சர்க்யூட் இருக்கு. ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இதெல்லாம் R, இவ்வளோ 2R, R 4R, இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ல ரெசிஸ்டர்ஸ் எல்லாம் சீரீஸ்ல இருக்கா பேரலல்ல இருக்கான்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு இல்லையா? கம்பைண்டா இருக்கு. ஸோ இந்த பேஸ் பண்ண சம்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா டெர்மினல்ஸ் இருக்குல்ல A and B, அதுக்கு அதர் எண்ட் ஆப்போசிட் எண்டு போயிடணும். ஆப்போசிட் எண்ட் யாரு? இவரு. இப்போ இந்த 3 ரெசிஸ்டரை பாருங்க எப்படி இருக்கு? சீரீஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப இந்த 3 ரெசிஸ்டரை சீரீஸ்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும்ல? சால்வ் பண்ணா என்ன வரும்? இவங்க 3 பேரை சால்வ் பண்ணா R + 2R + R 4Rன்னு வரும். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரீஸ்ல இருக்க ரெசிஸ்டன்ஸை சால்வ் பண்ணோம்னா அதை அட்ஜசன்ட் ரெசிஸ்டருக்கு பேரலலா ட்ரா பண்ணணும். அதுவே பேரலல்ல சால்வ் பண்ணோம்னா அட்ஜசன்ட் ரெசிஸ்டருக்கு சீரீஸ்ல ட்ரா பண்ணணும். இப்போ இந்த சர்க்யூட் எனக்கு என்னவா ரெடியூஸ் ஆகுது? நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் கொஞ்சம் எலிமினேட் பண்ணிட்டு லாஸ்ட் இங்கே மட்டும் ட்ரா பண்றேன். அதாவது இந்த பர்டிகுலர் சர்க்யூட் அண்ட் த சால்வ்டு சர்க்யூட். இப்போ இது 4R, இவர் R, இதுக்கு முன்னாடி சம் சர்க்யூட் இருக்கு. இப்போ இந்த சீரீஸை சால்வ் பண்ணால் நான் எப்படி வரையணும்னு சொன்னேன்? பேரலலாக வரையணும். ஸோ பேரலலாக 4R வரைஞ்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது இந்த 4Rம் இன்னொரு 4Rம் பேரலல்ல இருக்கு. அப்போ பேரலல்ல சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2Rன்னு கிடைக்கும்ல. எப்படி சார் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடுறீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குல்ல, n number of resistors having equal resistance value connected in series அப்படின்னா R ஈக்குவலண்ட்டை நம்ம என்னன்னு போடுவோம்? n டைம்ஸ் ஆஃப் Rன்னு போடுவோம். அதே சேம் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல்னா அப்போ R ஈக்குவலண்ட்டுக்கு R/n போடுவோம். கரெக்டா? அப்போ இங்கே வந்து 2 4R இருக்கு, சேம் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. அப்போ 4R/2 போட்டோம்னா 2R வரும். அப்படிதான் டைரக்டா போட்டிருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்றீங்க. இதை பேரலல்ல சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? சீரீஸ்ல வரையணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ இதை நீங்க சீரீஸ்ல எப்படி ட்ரா பண்ணுவீங்க? 2R R R, இதுக்கு முன்னாடி அப்படியே சர்க்யூட். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. ப்ரீவியஸாக நம்ம ஒரு சர்க்யூட்டை சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ அதுக்கு அடுத்த சர்க்யூட் மாறி வந்திருக்கு. சேம் வே என்ன பண்ண போகிறோம்? இது 3மே சீரீஸ், அதுக்கப்புறமா அதை வந்து அட்ஜசன்ட்டில் இருக்கிறவர் கூட பேரலல் அப்படின்னு 1/1 ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம். ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு A and B டெர்மினல்ஸ்க்கு நடுவில் இருக்குல்ல, அவர் என்னவா மாறிடுவார்? இந்த 4R 2Rஆ மாறிடுவார். இவர் R மாறிடுவார். RR A. இப்போ இந்த சர்க்யூட்ல 3மே வந்து சீரீஸ்ல இருக்கு. அப்போ R ஈக்குவலண்டோட ஃபைனல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? 4 டைம்ஸ் ஆஃப் R. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சக்சசிவ் ரிடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த லாஸ்ட் ரெசிஸ்டரை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் மோஸ்ட்லி ஃபைனல் ஆன்சராகவும் இருக்கும். சரிங்களா? ரைட். இது பேஸ் பண்ணி நான் ஒரு சம் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் திரும்ப சால்வ் பண்ணேன். நீங்க அதை வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஃபைன்.
சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபைனலாக இருக்கிறவரெல்லாம் 3 ஓம், எல்லாமே ஓம் தான். நடுவில் இருக்கிறவர் 6 ஓம், இவர் 3 3 3 3 ரைட். இப்போ இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணும்போது, சார் இது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே சார் அப்படின்னா, இதுவும் அதே மெத்தடில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், டெர்மினல்ஸுக்கு அதர் எண்டு போய் பார்க்கணும். டெர்மினல்ஸோட அதர் எண்டுனா யாரு, இவங்க. இப்போ இவங்க 2 பேர் பாருங்க எப்படி இருக்காங்க, 3 3 ரெண்டுமே சீரீஸ்ல இருக்காங்க. அப்போ அதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும் இல்லையா. இப்போ சீரீஸை சால்வ் பண்ணா பேரலா ட்ரா பண்ணும். ஸோ அப்போ அந்த அட்ஜசன்ட்ல இருக்க 6 கூட நம்ம எப்படி ட்ரா பண்ண போறோம், அது பேரலா ட்ரா பண்ண போறோம். அதுக்கப்புறமா பர்டிகுலர் சர்க்கியூட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி டைம் ட்ரா பண்ண முடியாது இல்லையா. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இங்க நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் வெர்ஷனா போடுறேன். 3 இந்த மாதிரி பர்டிகுலர் சர்க்கியூட்ஸ் வரும். இவர் 6, இவர் திரும்ப 6. இந்த 2 6ம் பேரலா இருக்கு. அதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 6/2 பண்ணும். ஆப்வியஸ்லி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா 3 ஓம் வருமா. இப்போ இந்த 3 ஓமை எப்படி ட்ரா பண்ணணும், சீரீஸ்ல ட்ரா பண்ணணும் ரைட். அப்போ சீரீஸ்ல திரும்ப இந்த சர்க்கியூட் என்னவாயிடுச்சு, இது 3 ஓம், இங்க 3 ஓம். தென் இவர் சர்க்கியூட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்ல, அது பர்டிகுலர் சர்க்கியூட்ஸ் 3 ஓம் 3 ஓம், இவர் 3 ஓம். இதுக்கு நடுவில் அந்த இன்பிட்வீன் இந்த சர்க்கியூட்ஸ்லாம் இருக்கு ரைட். இந்த 3 and 3 சால்வ் பண்ணோம்னா அகெயின் இது சீரீஸ், திரும்ப பண்ணுவீங்க, பேரலா வரும், திரும்ப அப்படியே சால்வ் பண்ணிட்டே வருவீங்க. ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கீழே 3 ஓம் ஏ அண்ட் பிக்கு நடுவில். ஓகே, அதுக்கப்புறமா இவர் 3 ஓமா மாறிடுவாரு, இவர் ஒரு 3 ஓம் இருப்பாரு. இவங்க 2 பேரும் சால்வ் பண்ணா 6 ஓம் இருப்பாங்க. அப்போ இந்த 6 ஓம் கீழே ஒரு 3 ஓம், இவங்க 2 பேருமே பேரலா இருப்பாங்க. அப்போ இந்த 3 and 6 parallel formula 1/R equivalent is equal to 1/R1 plus 1/R2. இதை நான் R equivalent R1 R2 by R1 plus R2 எழுதிக்கிறேன். நம்மளுக்கு மோஸ்ட்லி டைம் கன்சப்ஷனை குறைக்கணும்ல, அதனால ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் அப்படி. அப்போ 3 into 6 divided by 3 plus 6 by 18, 3 plus 6 by 18/9. ஆன்சர் என்ன வரும், 2 ஓம். ஃபைனல் ஆன்சர் என்ன, 2 ஓம். புரிஞ்சுதா, சக்சஸிவ் ரிடக்ஷன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணிட்டே வாங்க. இதுலேயே இன்னொரு மாடல் ஆஃப் சம் கொடுப்பாங்க. என்னன்னா, இந்த சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறது இந்த பர்டிகுலர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த மாதிரி சம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர் 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 அப்படியே ஒரு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறாரு. நடுவில் பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் ஆர் ஆர். இந்த மாதிரி சம்ஸ்லாமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி நம்ம இந்த பர்டிகுலர் சீரீஸே ஒரு 10 minutes ஸ்மால் டாபிக்ஸை எப்படிலாம் முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இன்னும் டெப்த்தாக போகிறதுக்கு நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃபைன், பை.